5 சில்ட்ரன்ஸ் ஆஃப் சார்லஸ் ஒன். ஜேஆர் டிவைன் ப்ளஸ் நேயர்களுக்கு அன்பு காலை வணக்கம். நம்ம சேனலில் நோயர் காயின்ஸ் பகுதியில் பார்க்க போகிறது, இன்றைக்கி ஒரு ஓவியத்தை பற்றி பார்க்க போகிறோம். அந்த ஓவியத்தினுடைய பெயர் 5 சில்ட்ரன்ஸ் ஆஃப் சார்லஸ் ஒன். இது வரைஞ்சது, அதாவது ஒரிஜினல் பெயிண்டிங்கை வரைஞ்சது சர் ஆண்டனி வேன் டிக்ன்றவர். இவர் ஒரு டச் பெயிண்ட்டு. 1637 ஒரிஜினலாக ஒரு ராயல் கலெக்ஷனை இந்த ஓவியத்தை வரைகிறாரு. அவர் வரையும் போது சார்லஸ் ஒன் அப்படின்ற மன்னர் அந்த ஆளுகையில் இருக்கிறாரு. அவர் வாழ்ந்த காலம் 1600 1649, அதாவது 16ஆம் நூற்றாண்டு. அதில் அவர் ஆள்கைக்கு இருக்கும்போது 1637 இந்த ஓவியத்தை வரைகிறாரு. இந்த ஓவியத்தில் இருக்கிறது பிரின்சஸ் மேரி, ஜேம்ஸு டியூக் ஆஃப் யார்க்கு, பிரின்ஸ் சார்லஸ், பிரின்ஸ் எலிசபெத், அவங்களோட சிஸ்டர் பிரின்ஸ் ஆனி. இது எல்லாமே 16ஆம் நூற்றாண்டு. இப்போ பிரின்ஸ் சார்லஸாக இருக்கலாம், எலிசபெத்தாக இருக்கலாம், அவங்கெல்லாம் இப்போது மகாராணியாக நம்ம அறியப்படுறவங்க 20ஆம் நூற்றாண்டு 21ஆம் நூற்றாண்டு. ஆனால் இப்போ நான் இந்த ஓவியத்தை இதில் இருக்கிறவங்கள சொல்கிறது 16ஆம் நூற்றாண்டு. இந்த ஓவியத்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இவங்களோட இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க யார் யார் என்னன்றதை இந்த டீட்டெயில்ஸை இதில் கொடுத்துருக்குறேன். நான் இந்த காணொலியில் நான் கொடுத்துருக்குறேன். அந்த இயரை, அவங்க யார், அங்கே இருந்தவங்க என்னன்றதை பற்றியும் இந்த காணொலியில் கொடுத்துருக்கேன். இதோட சைஸுன்னு பார்க்க போனீங்கன்னா 4x 4 அடி, 4 feet into 4 feet, நல்ல பெரிய உடன் ஃப்ரேம் இருக்குது. ஸோ இது 1600 16ஆம் நூற்றாண்டில் பண்ணுறேன்னா இதோட வயசு 400 வருஷமா 500 வருஷமானா கிடையாது. இதில் இப்போது ஒரு சமீப காலமாக ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி கோவையில் ஒரு தொழிலதிபர் வின்சார் கேசில், அதாவது இங்கிலாண்டில் உள்ள வின்சார் கேசில் அரண்மனைக்கு போகிறாரு. அதில் இருக்கிறத பார்த்து அதே மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாண்டில் உள்ள, அதாவது தற்போது உள்ள பிரிட்டிஷ் இங்கிலாண்டில் உள்ள ஒரு ஆர்கிடெக்டில் ஆர்டர் பண்ணுறாங்க. அந்த ஆர்கிடெக்ட் என்ன பண்ணுறாரு, அந்த வின்சார் கேசிலில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி இங்கே ஒரு வீடு கட்டுறாங்க. அந்த வீட்டில் அதாவது உலக புகழ்பெற்ற வின்சார் அரண்மனையில் என்னென்ன ஃபர்னிச்சர் இருந்தது, அந்த மாதிரி பல விஷயங்களை அவங்க கணக்கெடுத்து ஃபோட்டோ எடுத்து அதே மாதிரி பண்ணுறாங்க. பண்ணி ஒரு ஷிப்லோடு ஃபுல்லாக இங்கே கோயம்புத்தூர் வருது. அந்த கோயம்புத்தூரில் இவருடைய வீட்டை அலங்கரிக்கிறாரு. அதில் இந்த ஓவியமும் ஒன்று முக்கியமானது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வின்சார் கேசில் ரொம்ப காலமாக அங்கே இருக்குது. அதில் 16ஆம் நூற்றாண்டு ஓவியம் நிறையா இருக்குது. 16ஆம் நூற்றாண்டுலேருந்து, அதுக்கு பழசுலேருந்து, அதுக்கப்புறத்துலேருந்து நிறையா ஓவியம் இருக்குது. அந்த ஓவியத்தை பார்த்து வரைஞ்ச ஒரு ஓவியம் இப்போ நம்மகிட்ட இருக்குது. அதாவது ஒரு கேன்வாஸ் பெயிண்டிங்கில் நல்ல 4 அடிக்கு 4 அடி பிரம்மாண்டமாக இருக்குது, பிரமாதமாக இருக்குது. ஒரு ஹாலில் நம்ம நடுநயமாக பண்ணோன்னா 4x 4 அடி பிரமாதமாக பெரிய டீக் ஃப்ரேமோடு இருக்குது. அந்த கேன்வாஸ் பெயிண்டிங் இருக்குது. இந்த ஓவியரோட சிக்னேச்சரோ எதுவோ நான் அறிந்த வரையில் இல்லை. ஸோ நீங்கள் நேரில் இன்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு எக்ஸ்பர்ட்டாக இருக்கும் பட்சத்தில் புரியலாம். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த காணொலியை, இந்த பிக்சர்ஸை பார்த்தாவே உங்களுக்கு புரியும். மேலும் ஏதாவது சந்தேகமாக இருந்ததுன்னா தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். இதை பார்க்கணுன்னாலும் பர்சனல் இன்ஸ்பெக்ட் பண்ணுறதா இருந்தாலும் தாராளமாக வரலாம். இது விற்பனைக்கு தான் உண்டு. என்னோட முழு நேர தொழில் இந்த மாதிரி பொருட்கள், கலைப்பொருட்கள் வாங்கிறது, விற்கிறது. 100 வருஷத்துக்கு உட்பட்டு, சட்டத்துக்கு உட்பட்டு நல்ல பொருளை ஒரு ஹாபி ரிலேட்டடாக வரலாறு சார்ந்து வாங்கிறது, விற்கிறது என்னோடய தொழில். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துன்னா சொந்தம் மற்றும் நட்பு வட்டங்களுக்கு பகிருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி வலியுறுத்துங்க.